சூப்பரா இருக்கு. வெளியே பார்க்க வெளிச்சம், உள்ள வந்தா இருட்டா இருக்கு. இது மைல்டா இருட்டு சாப்பிட்றவங்களுக்காக நம்ம இங்கேயும் உட்காரலாம். அந்த பக்கம் போனா இருக்கு, அதுவும் போலாம். வாங்க போலாம். என்ன கேட்டீங்க, தரையில கூட உட்காந்து சாப்பிடலாம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, இது ஈஸியா பக்கம்ல. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வாங்க போலாம். அதுக்கு தள்ளி கூப்பிட்டு வந்தீங்க, பண்ணிட்டீங்க. சரி, ஒரு நல்ல இடமா காட்டலாமே தான். ஜென்ரல் ரெஸ்டாரண்ட் போறதுக்கு என்ன இருக்கு, அதான் முதலே இது மாதிரிலாம் இருக்கு. வாங்க வாங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. சுத்தி நேச்சர், செம செம. இங்க சாப்பிட போறோம். இன்னும் என்னப்பா, உங்களால உட்கார முடியாது, அப்புறம் இடுப்பலி வந்துடும் உங்களுக்கு. அதனால அங்க இன்னொரு இடத்துக்கு. ஓகே, அப்ப இதுக்கு என்னோட வரணும். போகலாம் வாங்க. சொல்லிட்டால, வாங்க போலாம். என்ன, இங்கதான் சாப்பிட பேங்க்லயே உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். நீங்க ஏமாத்துறீங்க. நம்ப மாட்டீங்களே. பாரு, உங்களை சுத்தி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களா பீன் பேக்ல. அட ஆமாப்பா, நீ கூட போய் சொல்றீங்க நினைச்சேன். இதுக்கும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கும், காத்து நல்லா வரும். அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அது நமக்காக மட்டும் லாக் பண்ணிருக்கு. போலாமா? ம், ஓகே போலாம். இடமே ஓகேவா? ஓகே, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் ஆள் இல்லை. வாங்க போலாம். உட்காரலாமா? ஓகே, கீழே உட்காருவீங்கன்னு பார்த்தேன், பீன் பேக்ல உட்காந்துட்டு. அதானே, கால் நீட்டி உட்காருவீங்கன்னு பார்த்தேன்னு. இதுவுமே நல்லா தான் இருக்கு. அப்போ ஓகே, சரி ஆர்டர் பண்ணுங்க, வரட்டும். போய் சொல்லிட்டு வந்துட்டேனே. ஏய் என்னப்பா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க. நான் சொல்லிட்டேன். அதான் என் நாத்து போதும். ஏய், நானாடி ஊருக்கு போக ஆசைப்படுறேன், இன்னும் ஏன்டி எவ்வளவு கோவமா இருக்க? தேவையில்ல. எனக்கு பிரிச்சு கூப்பிட்டு போறீங்கல்ல. ஆமா, அவனே காண்டா இருக்கான், இன்னும் அவனுக்கு சொல்லிக் கொடு. குழம்பிட்டு போனா போதும், மிதி மிதி மிதிக்கிறான். அதான் மிதிதான். ஏற்கனவே அவனுக்கு மிதிக்க சொல்லி தரணுமா, இதுல சொல்லி வேற கொடுத்துட்டு போற. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. என்னடி உன் ஜாலிக்கு இது? நல்ல மாமியார், எல்லாமே சூப்பர் தானே. எல்லாம் ஓகே தான், ஆனா கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. என்னடி சொல்ற? ஆமா, இப்பெல்லாம் எங்கன்னா போனோம்னா முன்னும் ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன பண்றது? உங்க மாமியாரா? அவங்களோட சேர்க்கையே இப்ப சரியில்லை. என்ன கத்து கொடுக்குறதுன்னே புரியல. ஃபர்ஸ்ட்ல அவங்க தானே சொல்லுவாங்க, எங்கன்னா போ சுத்து அப்படி இப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கூட எங்கேயுமே வரமாட்டுறாங்க. நானும் எங்க போனாலும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்க ஒரு பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்களே, எங்கெங்க சுத்தணும், என்னென்ன பண்ணணும், உங்க ஆசை என்னன்ட்டு. 1 வீக் நிஜமாவே லீவ் போட்டு அதெல்லாம் என்னென்னு பார்த்து அவங்களுக்கு பண்ணு. வரமாட்றாங்க. அவங்களுக்கு அந்த பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணு. அப்போ அவங்களால மறுக்க முடியாது. சரியா? அது இப்பதான் அப்படின்ற மாதிரி அவங்களை இது பண்ணி இழுத்துட்டு போ. கன்வின்ஸ் பண்ணு, பேசுறதா தான் இருக்கு. 4-5 இடம் பிடிச்ச மாதிரி சுத்துனீங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு இடத்துலயாவது அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. என்ன பிரச்சனை நீ கேட்காத, கேஷுவலா நீ பழகு. அதுக்கப்புறம் நீ எப்படி, என்ன சொல்றது, நீங்க மாறிட்டீங்கன்ற மாதிரி பேசி அவங்க குற்ற வச்சு கொடுக்காது. ஏன் நம்ம பழைய மாதிரி இருக்க மாட்டோம், என்னவோ நடக்குது இல்ல, அந்த மாதிரி பேசு. ஜென்ரலா டவுட் பட்டு கேட்காத. சந்தேகமா 2 பேருக்குமே ஏதோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிதான் ஓப்பன் அப் ஆவாங்க. அப்ப அவங்க உன்னை பத்தி என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, இல்ல தப்பா புரிய வச்சிருக்காங்கன்றது தெரியும். அப்ப அதை மாத்திப்பீங்க. புரியுதா? சொல்றேன், இது ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுக்குள்ள இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வெளியே போனா அவங்களுக்கு வெளியே போறதுன்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு போனது இல்ல, பிரவீன் அவள் தான். இவன் வந்துதான் அவங்க லைஃப்ல அவங்க அவுட்டிங்க நல்லா சுத்துறது எல்லாமே. அதனாலதான் அவங்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இப்ப யாரும் இவங்களுக்குள்ள விளையாடுறாங்கன்னா அது சும்மா ஃபேமிலி பாலிடிக்ஸா இருக்கும். இவங்க எப்படி அவங்க சந்தோஷமா இருக்காங்களேன்னு பிரிக்கிறதுக்கு. அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு விலகணும். அப்போ பழையபடி அவங்க மாறணும்னா சில விஷயம் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க்கு தூக்கி போட்டு பாரு, இங்கதானே நான் பாத்துக்கிறேன். யார் மேல எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? பாத்துக்கலாடா, பீடியாட்ரிஷியன் தானே, யாருன்னா வர சொல்லிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கல்ல, பாத்துக்கலாம். வேற ஏதாவதுன்னா நான் பாத்துக்க போறேன். ஏதாவது மெடிசன் டவுட் இருந்தா அவளை கேட்க போறேன். ஊசி போடுறது போட மாட்டேனாடி, நானு பாத்துக்கிறேன். புக்கு போட்டிருக்கால, அதுல என்னென்ன ஊசின்னு தான் இருக்கேன். அதுதானே, அதை நான் பார்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தயவுசெய்து பிரவீன் கிட்ட பேசுறேன்னு உட்காராரு. பிளானையும் போட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்ப போறீங்கன்றத மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா அவன் சுத்தி போட்டுருவான். அவங்க மனசு மாறிச்சுன்னு வச்சுக்கேன், அவங்களே அவங்க பிள்ளைகிட்ட பேசிப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பிரவீன் கிட்ட தாண்டி சொல்லணும் நினைச்சேன். காரியத்தையே கெடுத்துருவோம். சரி சரி, ஆமா அவன் ஒரு வளர்வாங்க, வித்தியாசமா தான் சொல்லி விட்டுருவான். அவன் சமாதானம் வரும். எங்களுக்கு எங்க பழைய மாதிரி தான் வேணும். இதை நான் அப்படியே பண்றேன். அதை முதல்ல செய். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கா இல்ல வியாபாரம் பண்றதுக்கா? கலி இப்படி சொல்லிட்ட, அதனாலதான் உனக்கு மட்டும் நாங்க சாப்பாடு தனியா ஆர்டர் போடவே இல்லை. இவ்வளோத்தையும் என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதடி, மீதியை பார்சல் பண்ணிக்கிறோம். நானும் என் நாத்தனாரு எங்க புருஷங்க நைட்டு டின்னருக்கு வச்சுக்கிறோம். போதுமா? கேட்டீங்களா? அவட்டுக்கு ஸ்டார்டர் பிளேட்டை கொடு. என்ன பாசமா என்கிட்ட கொடுத்துட்டீங்க? அது ஒண்ணு இல்லை பாய், எங்களுக்கு அங்கே எடுக்க கஷ்டமா இருக்கும்ல, அதான். அவளை பிச்சு போடுவேன். சரிதான்டா, எடுத்து சாப்பிட கஷ்டமா இருக்கும்ல, அதான் இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். கொழுப்பு தான். சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஒன்று சைலண்ட்ல போட்டுனே. உங்க வீட்டுக்காரனா இருக்கும், மெசேஜா இருக்கும். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாரு, அதெல்லாம் போடாம விட்டுருப்பானா? அட போங்கப்பா, இதை ட்ரீட்மெண்ட் பண்ணவே விடல. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாதானம் ஆகி தான் வந்தனே. உனதான் தெரியும், இன்னும் 4-5 விஷயம் இருக்கான். என்ன பண்ண போறாரோ. ஃபன். 7th மந்த்துக்கு இருக்க முடியாது, அதுதான் ஒரே ஒரு. நான் ஹாப்பியா இருக்க வந்திருக்கேன். யாராவது அதை பத்தி பேசி என்ன மூட் அவுட் பண்ணி டென்ஷன் ஆக்குனீங்கன்னு வைங்களேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். சரி, டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். நாங்க எதுவும் அதை ஞாபகப்படுத்தல. உனக்கு எப்போ இவ்வளவு கண்டிஷன் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம்? அரெஸ்ட் தான். இப்போ அது கூலா சொல்ற, வருத்தமா இல்ல? உண்மையே சொல்லணும்னா இல்ல, அவர்கிட்ட இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்குதான். ஆனா அது எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்றது தான் தாட்டே தவிர ஃபியூச்சர்ல வேண்டான்ட்டு இல்லைல்ல. இரு நான் போட்டு கொடுக்குறேன். இங்க பேசுனது வெளியே போச்சு, போட்டு தள்ளுறோம் எல்லாரையும். ஒரு இல்லைன்னு நான் சொன்னேன்னா 8 வருஷம் கஷ்டப்பட்டது, அதனால பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காது. ஆனா அது எனக்கு முக்கியமான பொண்ணா லவ்வரா இஷ்டம் இல்லை, பொண்டாட்டியா இஷ்டம் இருக்கு. என்னதான் வாய் வார்த்தையா பொண்டாட்டியா சொன்னாலும் ஊரறிய பொண்டாட்டியா ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு அதுக்கப்புறம் செய்யணுன்றது ஆசை. நான் செலவுல புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதையும் தாண்டி 4 பேர் எங்களை பார்க்கும்போது இவங்களா அப்படின்ற மாதிரி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வரமாட்ட. மேபி நீங்கெல்லாம் என்ன பார்க்கணும், வீட்டுக்கு வாங்க. விட்டு நான் வரமாட்டேன். ரூம் விட்டு நான் வரமாட்டேன். சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். ரூம் விட்டுலாம் வெளியே வரதாவே இல்லை. நீங்களே பார்க்கணும்னா எங்க ரூமுக்கு தான் வரணும். பிள்ளைய பார்த்துப்பா வளர்ப்பேன்னு சொன்ன. அவன் எங்க ரூம்ல எங்க கூட இருப்பான். குழந்தையோடவே ரொமான்ஸ். தப்பா பேசாத. புருஷனுக்கு நான் பக்கத்துல இருந்தா போதும், ஆனா நான் மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும், இல்ல அவர் பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும். ஸோ குழந்தை இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி சொல்ல வரீங்களோ? எல்லாரும் குழந்தை பெற்றுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க உங்க புருஷன் குழந்தைங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க. ரீசெட்ல அவ குழந்தை இப்படி தள்ளிவிட பத்தியாடி. தாராளமா கூப்பிட்டு வந்து விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த அண்ணன் குழந்தை பாத்துக்க, அந்த அண்ணன் குழந்தை பாத்துக்க மாட்டேன். அப்ப நானு என் கேர்ளிக்கும் என் பாய்க்கும் இல்லாததான் உங்க பாப்பாவையும் பாத்துப்பேன். எல்லார் பாப்பாவும் நீ பாத்துக்க, நீ எப்பா பத்துக்கிற இருக்க? அப்புறம் எல்லாருக்கும் பாத்துப்பீங்க, எல்லாருக்கும் பண்றீங்க, ஓகே. உங்க பாப்பா இதுல வேற ஒரு அண்ணனுக்கு கொடுக்கணும், இன்னொரு அண்ணனுக்கு கொடுக்கணும்னு ஆசைலாம் வேற வச்சிருக்கீங்களே. அண்ணி இல்ல கேட்டேன். அதை பெற்றுக்கிட்டு அதையும் பார்த்துப்போம். பாக்குறேன். பாருங்க மாசத்துக்கு ஒரு நாள் இப்படி போடணும். என்ன போடணும்? எதை போட சொல்றீங்க? இந்த மாதிரி கேர்ள்ஸ் அவுட்டிங். என் புருஷன் தேவை 10 லட்சம் கண்டிஷன் வாங்குறது. போடலாம், அவங்க எப்போ சொல்லணும்? அவங்க எதே டீல போடுவாங்க, பக்கத்துல தான் உட்காருவாங்க. பரவாயில்லையா? செய்வானுங்க, கண்டிப்பா செய்வானுங்க. இப்போ போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல, அதானே. டேய், இப்பதானே பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தோம். ஒன்டேவாவது எங்கன்னா போயிட்டு வரலாமே எல்லாம் ஒண்ணு. அப்புறம் டிராவல்லாம் வேண்டாம், பாப்பா பெற்றுக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் எங்க இருந்து டிராவல்? பாப்பாக்கு நீங்க ஃபீட் பண்ண போறீங்க, அத்தியாவசிய மெடிசன், அவ்வளவுதான். கூடவே டாக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன கவலை? சொல்லலாமா? கல்யாண ப்ராசஸ் வந்துருமே. ஊருக்கு போறது தானே, அப்ப எங்கன்னா போயிட்டு அப்படியே ஊருக்கு போலாம். அப்படி வேணா ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்டுக்கல.
அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க பத்திரிக்கை அடிக்க போறதா, அதனால தெரியும். 9ஆம் மாசம் பத்திரிக்கை அடிக்கும் போது சில பேர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதனால தெரியும். சாமி கும்பிட்றதுனால நடுவுல வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 9ஆம் மாசமும் சாமி கும்பிடுவாங்கல்ல, அதை கும்பிட்டு இதை கும்பிடணும். அவருக்கு ஊர்ல கும்பிட்றதா இங்க கும்பிட்றதான்னு பிரச்சனை. அவர் இங்க கும்பிட்டா நம்ம சித்தி வீட்டுக்கு போய் கும்பிடணும். ஏன்னா அம்மா வீட்டுல 9ஆம் மாச பூஜை இருக்குல்ல, அதுக்கு அவங்க பார்க்கணும். அந்த சாமி கும்பிட்றது. பாப்பா ஒரே சாமி கும்பிடா இருக்கு. ஊரெல்லாம் மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன் அவங்கவுங்க தனித்தனியா பண்ணுங்க. தாத்தா அது எப்படி ஒரே வாசல் அப்படி சொல்றாரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. சாமி கும்பிட போறோம்னா 5 நாள் போகணும். எப்படி இருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. வெறுப்பேத்துறாரு. இப்பவே அதை யோசிச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணத்தை ஊர்ல பண்ணது ஒத்துக்கிட்ட தப்பு தப்புன்னு புலம்புறாரு. என்னது பிரச்சனை? இது பிரச்சனை. பந்தக்கால் வைக்கிறது அதுக்கு முன்னாடி 2 நாள் அப்படியே ஊர்ல கூப்பிட்டுருவாங்க தாத்தா. அவங்க அங்க பந்தக்கால் வைப்பாங்க. நம்ம இங்க வைக்கிற மாதிரி பேசி வச்சிருக்கோம். அப்ப நம்ம இங்கதான் இருப்போம். நம்ம கல்யாணத்துக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் போவோம். இவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அப்பாக்கு ஊர்ல போய் எதுக்கு அங்க வைக்கணும் பந்தக்கால்? நம்ம வீடு இங்க இருக்கும்போது இங்கதான் வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரே கஷ்டமப்பா. முடியல. அப்புறம் என்ன சொல்ற, தோட்டத்து வீட்டுல தானே கல்யாணம், அங்கதானே பொண்ணு வீடு, அங்கே நீங்க வைங்க, ஊர் வீட்டுல நாங்க வச்சுக்கிறோம், எல்லாம் ஒண்ணா போலாம்னு இவர் சொல்றாரு. அப்பா இங்க சொந்த வீடு இருக்கும்போது என்ன இங்க வச்சுட்டு 3 நாளுக்கு முன்னாடி வரும்னு இவர் சொல்றாரு. முடியல. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இந்த பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு. இவங்க அனுப்புற புலம்பிட்டு தான் இருக்கான். அவன் புலம்புறான். நான் இவங்க கிட்ட கிட்ட என்ன நடக்கும்னு பாருங்க. இல்ல சுப்ரா பார்த்த மாதிரி இது ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு ஊருக்கு போவீங்களா? அம்மா வீட்டுக்கு போகணும்ல. அம்மா பிறந்த 3 நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தீட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாண வேலைலாம் இருக்குல்ல, நாத்து அப்படியே தனியா இருக்கும். எல்லாம் பத்திரிக்கைக்கு போயிடுவாங்க. நான் நாத்து கூட இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க ஹனிமூன் போகும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, கல்யாணம் முடிஞ்சோடனே ஆண்டி கூடவே கிளம்புறாங்க. அப்புறம் அவங்க எப்ப கிளம்புறாங்களோ அப்போ விருந்து அப்படி இப்படி நானும் தனியா சுத்துற மாதிரி இருக்கும். அண்ணி பாப்பாவோட எப்படி கஷ்டப்படுவாங்க. அந்த பொண்ணாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. வீடியோ கிளம்ஸியா இருக்கும் நான் தான் சொன்னேன். எல்லாமே ஒரு பேக்கப். ஆமா அப்படிதான் அம்மாட்ட சொல்லியிருக்கோம். காஃபி கல்யாணமே தேத்தி விடுற. நம்ம அங்கிருந்து இங்க வந்தா வீடு கிளம்ஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரை கட்டுறதுக்கும் டைம் இருக்காது. அதனால சொன்னப்பா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு மட்டும் ஆசையான்னு ஹனிமூனுக்கு போடுறாரு. அதெல்லாம் தலையிட கூடாதான். எத்தனை நாளைக்கு எப்ப அதெல்லாம் கேட்க கூடாதான். லீவா அவர் வாங்குவாராம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ அவர் பண்ணிப்பாராம். அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாராம்ப்பா. அதனால அது அவர் இஷ்டம். ஆனால் நானும் தலையில கேஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணேன். உனக்கு அந்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டியா? இல்லை, அங்க போய் தான் சொல்ல போறேன். ஓகே ஓகே. ஹனிமூன் இங்க சாரிடா தான். அப்படியாடா? அங்க நம்ம பெருசா சுத்தி பார்க்கல. எனக்கு திருப்பி என் லைஃப் கிடைச்ச இடம் அது இல்லை. ஸோ என் மேரேஜ்க்கு அப்புறமும் நான் ஃபர்ஸ்ட் போற இடம் அதுவா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஸோ அங்க இப்போ நான் வேற மாதிரி பயம் இல்லாம உரிமையா வாழ ஆசைப்படுறேன் அதே வீட்டுல. அதெல்லாம் எனக்கு அண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் அங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓ ஆசை நிறைவேறட்டும். எனக்கு லைஃப் கொடுத்தது அதுதான். அந்த வீடு எனக்கு அந்த மாதிரி பொக்கிஷம். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பயத்தோட இருந்தாலும் அங்க ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நடத்துங்க நடத்துங்க. அவரோட அவ்வளவு லவ் பார்த்த இடம் இல்ல அது. அதனால எனக்கு அது வேணும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க லவ்ன்றது அங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அங்க ஃபீலிங்கா இந்த இடத்துல இருக்கும் புருஷன் சொல்லியிருப்பா. அவ என்ன கூடி அவ என்ன சொல்லியிருப்பா? நாங்க உதயம் ஓட்டுனது சாப்பிட்டு கிளம்பலாம். சரி சரி கிளம்பலாம். கொஞ்சம் டயர்டா. அப்புறம் என்ன சாப்பிட்டு பார்சல் கட்டுங்க. ஓகே.